நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏட்டி பேசணும்னு வர சொல்லிட்டு அங்கிட்ட என்னடி திரும்பிட்டு இருக்க? எதுக்கு வர சொன்ன அதை முதல்ல சொல்லு. அது வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வேட்டையா. முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? அது வந்து வேட்டையா. ஏய், நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐ லவ் யூ தானே சொல்ல போற? தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லிடுறத மைனா. ஏன்னா நான் மீனாட்சியை உயிருக்கு உயிரா விரும்புறேன்றது உனக்கே நல்லா தெரியும். இந்த நேரத்தில் நீ ஐ லவ் யூ சொல்லி அதை நான் நிராகரிச்சு யூ வில் ஃபீல் வெரி பேட். அதுக்காக நீ மனசை தளர விட்டுறக்கூடாது. இப்பவும் சொல்றேன், என் வாழ்க்கையில மீனாட்சி இல்லைன்னு ஆயிட்டா மைனாக்கு தான் இடம். என் விருப்பப்பட்டியல மீனாக்கு அப்புறம் நீ தான் இருக்க. விட்டா என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்க? நான் உடனே மகரகட்டை பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு வர சொல்லல. இல்ல இப்ப நீ சொன்னாலே என்னால லவ் எல்லாம் பண்ண முடியாது. அதை தான் சொல்ல வரேன். நீ முதல்ல கிளம்பு, காத்து வரட்டும். காத்து தானே எடுத்துக்க. விளக்கமாறு பிஞ்சிரும் பிஞ்சு. கோச்சிக்காத மைனா. உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாட போறேன்னு சொல்லு. நீ கிளவிக்கிட்ட கூட தான் விளையாடுவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். சரி, பேச வந்த விஷயத்த என்னன்னு தான் சொல்ல. இங்க பாரு வேட்டையா, மீனாட்சி என்கிட்ட சில விஷயத்த சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. உன் மேல அக்கறை இருக்குன்ற முறையில உன்கிட்ட இதை சொல்லலாம்னு தான் வர சொன்னேன். ஏன் மீனாட்சி வருத்தப்பட்டாளா? என் செல்லக்குட்டி எதுக்காக வருத்தப்பட்டா? அவ எம்ஏ படிக்க போறா, தெரியும்ல? ஆமா, செல்லக்குட்டி எம்ஏ படிக்க போறான்னு எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்ண தெரியுமா? ஆனா அவ அப்படி ஃபீல் பண்ணல வேட்டையா. ஏன்? மீனாட்சியோட மனசுல ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? நாம இப்படி எம்ஏ எல்லாம் படிச்சு டபுள் டிகிரி வாங்குறோமே, ஆனா நமக்கு ஒரு சாதாரண 8ஆம் கிளாஸ் படிச்சவன் மாப்பிள்ளையா வந்துருவானேன்னு அவ ரொம்ப பயப்படுறா வேட்டையா. மைனா, என்ன மைனா சொல்ற? ஆமா வேட்டையா, மீனாட்சி தனக்கு வரக்கூடிய புருஷன் அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும்னு அந்த பிள்ளை ஆசைப்படுதுடா. டிகிரின்னா இந்த ஐவேல பித்தளை கப்பல் கொடுப்பாங்களே அதானே? என்ன காமெடி பண்றியாக்கும்? சத்தியமா சொல்றேன், இந்த ஜென்மத்துல உனக்கு மீனாட்சி கிடைக்கவே மாட்டே. போய் தள்ளுப்போ. சாரி மேனா என்னன்னு சொல்லிட்டு போமே. தெரியாம இங்க பாரு, நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. மீனாட்சி தன்னோட புருஷன் ஒரு பிஏவோ பிஎஸ்சியோ இல்ல ஒரு பிகாமோ படிச்சுக்கணும்னு அவ ஆசைப்படுறா. அவ கட்டினா டிகிரி முடிச்சோன்னதான் கட்டுவா. இல்ல அவ காலம் முழுக்க கல்யாணம் பண்ணாமே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா. போதுமா? அதனால உனக்கு மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா ஒழுங்கா ஒரு டுட்டோரியல் காலேஜ்ல சேர்ந்து படிக்கிற வழியை பாரு. ஏன்னா முழிக்கிற? இல்ல மீனா, கண்டிப்பா டிகிரியே தான் படிக்கணுமா? இந்த ஆடி தள்ளுபடி மாதிரி ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் குறைச்ச கூடாதா? முடியவே முடியாது. கண்டிப்பா டிகிரி தான் வேணும். ஏன்டி சொல்ல சினுங்குறீங்க? நான் டிகிரி வாங்கணும்னா இன்னும் எத்தனை வருஷம் படிக்கணும்? சொல்றேன், என்னைக்கோ. முதல்ல 10ஆப்பு, அப்புறம் 11ஆப்பு, மூணாவது 12ஆப்பு. ஐயோ, அதுக்கப்புறம் காலேஜ் 3 வருஷம். அப்ப நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க இன்னும் 6 வருஷம் ஆகுமா? பாரு, ஃபெயில் ஆகாம படிச்சாதான் 6 வருஷம். ஃபெயில் ஆகி படிச்சா காலம் முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான்டா மைனாப்பு. வேட்டையா, போட்டையா? நான் வரேன். நீ அப்படி நில்லு. நான் டிகிரி படிக்கணுமா? இந்த டாஸ்க் ரொம்ப ஹெவியா இருக்கே. அடேங்கப்பா, எத்தனை காலேஜ்? அத்தா மகமாயி நல்லா படிக்கணும் தா. அத்தி, இதான் நம்ம படிக்க போற காலேஜா? பெரிய படிப்புக்கு பெரிய காலேஜ் தான் போல இருக்கு. ஏ மைனா, ஹே மீனாட்சி,
என்னடி பழனி படிக்கட்டு மாதிரி பட்டக்கிட்டெல்லாம் பலமா இருக்கு? அந்த கொடுமை ஏம்ல நீ வேற கேக்குற? என் குடும்பத்துல ஆம்பளை பிள்ளைகளை 6வது தாண்டது கிடையாது. நான் ஒரு பொம்பளை பிள்ளை. நான் எம்ஏ படிக்க போறேன்னு தெரிஞ்சதும் எங்க அப்பாவுக்கு ஒரே குசி தாங்க முடியல. உடனே குறுக்குதுறை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு விபூதினாலேயே குளிப்பாட்டிட்டாப்ல. அப்பனே முருகா ஞான வண்டிதா, நீதாப்பா மீனாட்சிக்கு எனக்கு நல்ல வழியை காமிக்கணும். தேங்க்ஸ். எங்க நல்ல வழி காட்டுறாரு? எல்லாம் பள்ளம் மேடாதான் இருக்கு. அப்பலாம் சொல்லாதப்ல. இன்னில இருந்து உனக்கு எனக்கு டைம் சூப்பர் மீனாச்சே. எப்படி சொல்ற? அன்னைக்கு அந்த வேட்டை நான் தசை திருப்பிடுன்னு சொன்னேன்ல, ஆ, திருப்பி விட்டாச்சு மீனாச்சே. இனிமே ஒரு 2-3 வருஷத்துக்கு அந்த பயவுல உன் பக்கமே திரும்பி பார்க்காது. என்னமே நான் சொல்ற? நிஜமாவா? ஓங்கி நடுமடலே அடிச்சு ஒரு சத்தியத்தை பண்ணட்டுமா? வேணாம். அப்படி என்ன சொல்லி அவனை திசை திருப்பி விட்ட? இந்த பாரு வேட்டையா, மீனாட்சி படிச்ச புள்ள, அதுவும் அந்த பிள்ளை எம்ஏ படிக்க போகுது. அதனால அவளுக்கு வரக்கூடிய புருஷன் அட்லீஸ்ட் ஒரு பிஏவோ பிகாமோ படிச்சு டிகிரி வாங்கணும்னு ஆசைப்படுறான்னு தான் சொன்னேன். ஆமா, அதுக்கு அவன் என்ன சொன்னான்? லூஸ் மாதிரி பேசாத. இடுப்பு மடிப்பை பத்தி பேசினா அந்த பையல விவரமா பேசும். படிப்பை பத்தி சொன்னா அவன் என்னத்த பேசுவியா? அப்படியே ஷாக் ஆயிட்டாம்ல. 8ஆம் கிளாஸ் வேற ஃபெயிலு. டிகிரி மட்டும் வாங்கு, உனக்கு தான் மீனாட்சின்னு சொன்னேன். கண்ணு மூடினா பிதுங்கி வெளியே வந்துருச்சு மீனாட்சி. மைனா, ஒருவேளை அவன் படிச்சு டிகிரி வாங்கிட்டானா? யாரு அவன்? அவனாவது டிகிரி வாங்குறது போப்ல. வேணும்னா பைபாஸ்ல கும்பகோணம் டிகிரி காப்பி வேணா வாங்கி குடிப்பான். பேசாம வேலையை பாரு. அவன் 10வது முடிச்சு 12வது முடிச்சு காலேஜ் 3 வருஷம் பாஸ் பண்றதுக்குள்ள உனக்கு இடுப்புல ஒரு பிள்ளை கையில ஒரு பிள்ளைன்னு ஆயிடும். நான்லாம் வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். எல்லாருமே ஆரம்பத்துல இப்படிதான்ல சொல்லுவோம். சரி, அதை விடு மைனா. இனிமே என் வாழ்க்கையில நோ வேட்டையன். ஒரு சின்ன திருத்தம் மீனாட்சி. என்னடி? இனிமே நம்ம வாழ்க்கையில நோ வேட்டையன். மைனா, சூப்பர் புள்ள. அஜெண்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலை தூக்கி தவம் செய்யும் வாசா, தாசான தாசா சின்னப்ப தாசா, லேசான லேசா பாடமது லேசா, முட்டத்து சின்னப்ப தாசா, கிழவட்டத்து சின்னப்ப தாசா. எங்க ஓடுறாங்க எல்லாரும்? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ பயவுல கண்டுக்க. இருமா. எங்க போற? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் ஒருத்தர் ஒத்த கால நின்னு விட்ட காட்டுறாராம். அத பார்க்க தான் நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கோம். வித்தையா? ஐயோ வித்த மீனாட்சி வா. மீனாட்சி வாப்ல ப்ளீஸ் வாப்ல வா. யார் இவ்வளவு? யாரடி இவன்? பெரிய சித்தரா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணிருக்காரா. 2 மணி நேரமா இப்படியே நிக்கிறானாப்பா. அப்ப பெரிய யோகக்காரனா இருப்பான் போல இருக்கு. எவ்வளவு மீனாட்சி? எனக்கு என்னமோ எனக்கும் அதே தாண்டி. இந்த மாதிரி வித்தினா அந்த பயவுல தானே காமிக்கும். ஒரு வேளை அவனா இருப்பானோ? சும்மா இரு, வாய் வைக்காத. பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை கேட்காமலே, பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை கேட்காமலே, தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ், பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ், தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ், பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ். பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை கேட்காமலே. ஏம்ல அவனே தாம்ல. என்ன கிரவுடு கம்மியா இருக்கு? சரி, அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அமைதி.
நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட். என்னோட பெயர் சரவண பெருமாள். என்ன எல்லாரும் வேட்டையன்னு கூப்பிடுவாங்க. ஹண்டர் ஹண்டர். இன்னையில இருந்து நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். என் அட்ரஸ் ஃபோன் நம்பர் வேணுங்கிற பெண்கள் என்னை வந்து தனியா அணுகுனீங்கன்னா எல்லாருக்கும் தனித்தனியா தரப்படும். என்ன எடுத்து பேசிட்டு இருக்கேன் பத்தியா ஏடு வட்ட பையன். இப்போ நம்ம எல்லாரும் கிளாஸுக்கு போலாம். அப்புறமா நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப கேண்டீன்ல மீட் பண்ணலாம். ஓகே, எல்லாரும் போய் நல்லா படிங்க. டாடா பை பை. போயிட்டு வாங்க. டாடா. ஏ வேட்டையா, ஏ மைனா, நீ என்ன பண்றீங்க? இரு செருப்பு போட்டு வரேன். ஹாய் சீனியர் கேர்ள்ஸ். சீனியர் கேர்ள்ஸா? ஆமா, நான் பிஏ, நீங்க எம்ஏ. அப்ப நீங்க எனக்கு சீனியர் கேர்ள்ஸ் தானே? மாமா நீங்க எங்க இங்க வந்தீங்க? அதான் சொன்னேன் மீனாட்சி, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், பிஏ தமிழ் லிட்ரேச்சர். இந்தாரா, காலேஜ் வரணும்னா 10வது 12வதுனா பாஸ் பண்ணிருக்கணும். அது முதல்ல தெரியுமா உனக்கு? அதெல்லாம் நாங்க ஓவர் நைட்ல பாஸ் பண்ணிட்டோம் மீனா. என் கல்வி கண் திறந்த கர்ம வீராங்கனையே, வீணை வைத்திருக்கும் மீனாட்சியே, உமக்கு கோடி நமஸ்காரங்கள். மீனாட்சி, 3 வருஷம் படிக்கிறேன், டிகிரி முடிக்கிறேன். அப்புறம் பாத்தியா மணி அடிக்குது. வேட்டையன் பிஏ கன்ஃபார்ம். அப்ப நான் கிளாஸுக்கு போறேன். ஏன்னா நமக்கு பஞ்சுவாலிட்டி தானே முக்கியம். போடா டேய். தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ். தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ். எல்லாம் என் நேரம். எனக்கு தெரியும் இப்படிதான் ஏதாவது நடக்கும்னு எனக்கு தெரியும். விடுப்ல, அவன் என்ன நம்ம கிளாஸ்ல கூடவே உட்காந்து படிக்க போறான்? எங்கேயோ வேற கிளாஸ்ல உட்காந்து படிக்க போறான். விட பாத்துக்கலாம். இந்த பாரு, அந்த பையவுல படிச்சு பாஸ் பண்ணாதானே கல்யாணம். ஒரு வேளை பாஸ் பண்ணிட்டானா விட்டாதானே. இங்க பாரு மீனாட்சி, இது வரைக்கும் பாஸ் மார்க் போட தானே பேப்பர் எல்லாம் சேஸ் பண்ணி கேள்விப்பட்டிருப்ப. நாம இப்ப அவனுக்கு ஃபெயில் மார்க் போடுறதுக்காக பேப்பர் சேஸ் பண்ணுவோம். இல்ல மைனா, காலேஜுக்கு போறோம், கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கலாம்னு எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? என் நிம்மதி முழுக்க பாழா போச்சு. டப்ல, நீ எதுக்கு அவ்வளவு காலேஜுக்கு வந்த? அந்த சரவணனை மறக்கிறதுக்காக. சரவண மறக்கிறதுக்காக காலேஜ்ல சேர்ந்துட்டு வேட்டையை வந்துட்டான்னு சொல்லி எதுக்கு கவலைப்பட்டு இருக்க? டோன்ட் வரி மீனாட்சி. இங்க பாரு, ஒருவேளை சரவண இங்க வாத்தியாரா வந்து நின்னாதான் நீ டென்ஷன் ஆகணும். அப்படியே போட்டனா வாய கழுவிடி. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு கொன்னே போடுவேன். யார? உன்னதான். சாரி. குட் மார்னிங் மேம். Good morning. Good morning. Please be seated. Students, நீங்க எல்லாரும் first day நம்ம காலேஜ்க்கு வந்திருக்கீங்க. So I welcome you all on behalf of the management. Thank you ma'am. உங்களுக்கு first day first class general orientation and general elective. உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்டோட ஜெனரல் எலெக்டிவா ஸ்கில் பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸும் சேர்த்து நீங்க படிக்க போறீங்க. இதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், உங்க இமேஜினேஷன் பேஸ்ட் ஸ்கில்ஸ் சம்பந்தமா நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஒரு யங் அண்ட் வைப்ரண்டான லெக்சரர் வர போறாரு. மீனாட்சி, எனக்கு என்னமோ எனக்கும் அதே தாண்டி பயமா இருக்கு. அவரோட யூஜி அண்ட் பிஜி ஸ்டடீஸ் எல்லாமே கனடால படிச்சாரு. போச்சா, அவனே தான் போல இருக்கே. So here we have the young and energetic Saravanan. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா. ஹாய் 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 ஹாய். உட்காருங்க ப்ளீஸ். நான் எல்லாருக்கும் தான் ஹாய் சொன்னேன். நீங்க 2 பேரும் மட்டும் ஏன் அமைதியா இருக்கீங்க? ஹாய் சொல்லுங்க. ஹாய். All right. All the best. Thank you ma'am. Thank you.
ஈவினிங் ஸ்டாஃப் ரூம்ல மீட் பண்ணலாம். கண்டிப்பா மேம். ஓகே ஷூர். தேங்க் யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ஜாய் யுவர் கிளாसेस. தேங்க் யூ. பை. உட்காருங்க. ஹாய் எவ்ரிபடி. உங்க எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் எடுத்துருவோமா? ஓகே சார். ஏ டேனியல். எஸ் சார். எஸ் இமானுவேல். எஸ் சார். பி ஃபாத்திமா. எஸ் சார். எஸ் காயத்ரி. எஸ் சார். ஏன் மீனாட்சி? ஏன் மீனாட்சி? வேணும்னே இன்சில மாத்தி சொல்லி என் மீனாட்சின்னு சொல்றாரே. என் மீனாட்சின்னு யாருமே இல்லையா? மீனாட்சின்னு யாரும் இல்லையா? சார் ஆ இருக்காங்க சார். யாரு? இந்த இவங்க தான் சார் மீனாட்சி. ஆனா அவங்க இன்சியல் என்ன இல்ல சார். ஓ அப்படியா? ஆ. சாரி. அப்ப நீங்க என் மீனாட்சி இல்லையா? இல்ல. நீ சொன்னாலும் சொல்லனாலும் ஏன் மீனாட்சி தாண்டி. டி மீனாட்சி. ஓகே மீனாட்சி டி. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். அதுமா உங்களுக்கு கிளாஸ்ல எடுத்து மொக்க போட விரும்பல. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணலாம். ஓகேவா? ஹலோ. என்ன எதுக்கு போட்டோ எடுத்தீங்க? சாரி, நான் உங்களை போட்டோ எடுக்கல, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் என் ஃப்ரெண்ட் கேமரால செல்ஃபி எடுத்துட்டு இருந்தேன். செல்வியா? செல்வினா? அது நீங்க மீனாட்சி கிட்டே கேளுங்க. ஏம்ல காப்பி கேள்விப்பட்டிருக்க, அதெல்லாம் செல்வி. விட்டணும். வாய் மூடிட்டு ரெடி. சரிம்மா, உங்க அப்பா வந்து டெய்லரா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, இன்னைக்கு வரட்டும் அவன். எவ்வளவு தைரியம் இருந்தா காலேஜுக்கே வந்து சேர்ந்திருப்பான். ஏய், நீ சரவண சொல்றியா வேலை என்ன சொல்றியா? என்னவ்ல, 2 பேரும் தானே காலேஜ் சேர்ந்திருக்காங்க. ஏதோ டவுட் கேட்டேன். வேற யாரு? அந்த சரவணன் தான். ஓ, நீ வாத்தியார் சொல்றியா? நான் ஸ்டூடெண்ட் சொல்றியோன்னு நினைச்சேன். வாத்தியாரம் வாத்தியாரம். வரட்டும் அவன். நல்லா 2 வாங்குவாங்க. மீனாட்சி, காலேஜுக்குள்ள பஞ்சாயத்துனா வேணாம்ல. இன்னைக்கு முத நாள் வேற, ஏதாவது பிரச்சனை ஆயிரும்ல. பிரச்சனை ஆகட்டும், அவனுக்கும் தானே முத நாள். சீட்டை கிழிச்சா 2 பேருக்கும் சேர்த்து சீட்டை கிழிச்சு அனுப்பட்டும். ஏய், வாத்தியார் வர்றாருல. நிறுத்திட்டி அவனை. சார் 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 ஒரு நிமிஷம் சார். சார் நீங்க போங்க, நான் வரேன். ஓகே சார், கேரி ஆன். ஒரு டவுட் சார். ஐயோ, நான் இன்னும் பாடமே எடுக்கல, அதுக்கு உங்களுக்கு டவுட்டா? இப்படிதான் இருக்கணும். வெரி குட் வெரி குட். என்ன டவுட் கேளுங்க. எதுக்குடா இங்க வந்த? ஹலோ, இது காலேஜுங்க. இங்க நான் லெக்சரர், நீங்க என் ஸ்டூடெண்ட். டேய், அந்த மண்ணாங்கட்டியெல்லாம் எங்களுக்கும் தெரியும்டா. ஓ அப்படியா? நீ அதை ஃபாலோ பண்ணலன்னா நான் மட்டும் எதுக்கு ஃபாலோ பண்ணும்? சரி சொல்டி, என்ன விஷயம்? என்னது? டியா? ஆமாண்டி, சொல்லுடி என் மாமா மகளே, என்ன விஷயம்? இப்போ இங்க ஒரு பெரிய போர்க்குள்ள நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எதுக்குடா இங்க வந்த? உண்மையை சொல்லணும்னா என் மாமா மகளை பார்க்க முடியாம, அவகிட்ட பேச முடியாம தவிச்சிட்டு இருந்த மீனாட்சி. அப்பதான் நீ எம்ஏ படிக்க போறேன்னு எனக்கு தகவல் வந்துச்சு. ஆத்தாடி, இங்க பாரு, இந்த கட்சியை நான் துண்டா நினைச்சு தாண்டேன்டா. சத்தியமா நான் சொல்லல. சொல்லுங்க. என் மாமா மக கூடவே இருக்கணும், என் மாமா மகளை தினமும் பார்க்கணும், அவ கூட பேசணும், அவகிட்ட விட்ட சவால ஜெயிக்கணும். இதுக்காக தான் மீனாட்சி நான் இங்க வந்திருக்கேன். பாரு,
மரியாதையா போயிடு. முடியாது மீனாட்சி. இல்லனா அப்பா கிட்ட நான் சொல்லிடுவேன். ஏய், அப்படின்னு அவர்கிட்ட சொல்லவே இல்லையா? கள்ளி. என்னடா கள்ளி? நீயும் மாமாவும் தினமும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் அப்பா கிட்ட இன்னும் சொல்லாம இருக்கேன். படம்மா. மீனாட்சி, எப்ப இருந்து நீ இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்ச? மண்ணாங்கட்டின்னு சொல்ல வந்தேன். நம்பிட்டேன். இத பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் காலேஜுக்கே வந்து சேர்ந்திருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம தயவு செஞ்சு இங்கிருந்து ஓடி போயிடு. கலங்கின குட்டையில தான் மீனாட்சி மீன் பிடிக்க முடியும். நான் என் மீனை பிடிக்கணும்னா இதான் எனக்கு கரெக்டான டைம். நீ சொன்னா கேட்க மாட்டேன். டேய், என்ன விட்டு போயிடுறா. மீனாட்சி, உன் நிழல் உன்னை விட்டு போசனா அது போகுமா? உன்ன கைய விடுறா. ஐயோ, கைய விடுறா. விடு. விடு. மாமா கண்ணத்தோட ஆசையா இருந்தா சொல்லு மீனாட்சி. அதுக்காக அடிக்கிற சாக்குல நான் தொடாத. விடுறா. சார் 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 யாராவது பாத்திர போறாங்க சார். விடு. சார் கையை விடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். மைனா எப்படி ரிக்வெஸ்ட் பண்றா அதே மாதிரி நீயும் பண்ணு, சரியா? ச்சீ. என்ன இங்க சண்டை? நீயா? ஆமா, நீ எங்க இங்க? நான் பார்ட் டைம் லெக்சரர். நீ பார்ட் டைம் ஸ்டூடெண்ட். ஃபுல் டைம் மீனாட்சிக்கு பாடி கார்டு. ஹலோ பாஸ், லெக்சரர்னா பாடம் எடுக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இனிமே தங்கத்தை டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, புரியுதா? இல்ல, அங்க மீனாட்சியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்தேன். மீனாட்சி, மாமா. மாமாவை கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க, போலாமா? போலாம் மாமா. வா போலாம். மைனா, வாடி போ. இல்ல எங்க அப்பா ஏட்டையாவை பார்க்க ஸ்டேஷனுக்கு போகணும், நீ போ. சரி பாய். வாங்க மாமா போலாம். மீனாட்சி, வர இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சைட் அடிக்கிறாங்களோ இல்லையோ, வாத்தியாருங்க தான் சைட் அடிக்கிறாங்க. பேட் ஃபெலோஸ். தேங்க்ஸ் மைனா. ஐயோ, மெதுவா சொல்லுங்க வாத்தியாரே, அந்த பிள்ளை காதுல விழுந்துற போகுது.